இந்த வீடியோல ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காமன் அயன் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா the ionization constant of dimethylamine is 5.4 into 10 to the power of -4. Calculate its degree of ionization in its 0.02 mole solution கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நமக்கு என்னது இது வந்து ஆல்ஃபா வேல்யூ இல்லையா? ஆல்ஃபா வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் dimethylamine is ionized if the solution is also 0.1 mole sodium hydroxide. ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணும்போது அயனைசேஷன் வந்து நமக்கு வந்து எப்படி மாறுதுன்னு கேட்டுக்கிறாங்க. முதல்ல வந்து டைமெத்தில் அமீன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். டைமெத்தில் அமீன் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? CH3 NH CH3 இதான் நமக்கு வந்து டைமெத்தில் அமீன். ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அமீன் நைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி 3 இல்லையா? அதில் ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து வாட்டரில் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? வாட்டரில் ஆட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நைட்ரஜன் மேலே நமக்கு எப்பவுமே ஒரு 11 பெரட்டன்ஸ் வந்து இருக்கும். இது பேஸ்னால் நமக்கு என்ன பண்ணால் H+ வந்து நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ H+ வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா N இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இங்கே CH3 இது நமக்கு வந்து பாசிட்டிவ் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து H+ எடுத்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுறதுன்னா OH- வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அப்போ இது நமக்கு வந்து OH- வந்து நமக்கு வெளியில் வர்றதுனால இது வந்து நமக்கு என்னன்னா பேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதான் நமக்கு வந்து அயனைசேஷன் ரியாக்ஷன். அப்போ இது பேஸ்ன்றதுனால அதோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா KB வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இனிஷியலாக நமக்கு வந்து டைமெத்தில் அமீன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்காங்க? 0.02 மோல் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஈக்லிபிரியம் அப்போ இனிஷியலாக நமக்கு என்ன இருக்கும்? டிசோசியேட்டே ஆகாதப்போ இது 0 அண்ட் இது வந்து நமக்கு வந்து 0 வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். இது C ஆல்ஃபா டிசோசியேட் ஆயிருந்துச்சுன்னா இது C ஆல்ஃபா ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு ஆயிருக்கும் C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த KB? அப்போ KB which is equal to ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் நம்ம இது எப்படி சிம்பிளாக எழுதிக்கலாம்? CH3 twice NH2 நம்ம எழுதிப்போம். ஓகே, ஃபுல்லாக எழுத முடியாது. NH2 எழுதும். ஓகே, அந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OH-ஓட கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் நமக்கு என்ன? ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ரியாக்டன்ட் சைடில் நமக்கு வந்து என்ன இருக்குது? அமீன் வந்து இருக்குது. CH3 twice NH வந்து நமக்கு வந்து இருக்குது. இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணணும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் KB? KB வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 5.4 into 10 to the power of -4. அப்போ வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் அமீனோட சாப்டர் நமக்கு என்ன வருது? C ஆல்ஃபா. OH- நமக்கு என்ன வருதுன்னா C ஆல்ஃபா வந்து வருது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்ல அமீனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.02 மைனஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? C ஆல்ஃபா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா Cன்றது என்னது? இங்கே கான்சன்ட்ரேஷன் தான் இல்லையா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னன்னா 0.02. அப்போ நமக்கு என்ன வரும்னா 5.4 into 10 to the power of -4 which is equal to என்ன வரும்னா C ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் எழுதிப்போம். C ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் கீழே என்ன பண்ணலாம்? 0.02 மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா 0.02 ஆல்ஃபா. ஏன்னா Cன்றது என்னது? நமக்கு வந்து 0.02 தான். அப்போ நமக்கு என்ன வரும்? 0.02 the whole power 2 alpha power 2 divided by இங்க 0.2 வந்து ரெண்டுக்குமே நமக்கு வந்து காமனா இருக்குது. அப்போ ஒரு 0.2 நீங்க இந்த வெளில எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ இந்த 0.2வையும் இதையும் நமக்கு வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.02 ஆல்ஃபா பவர் 2 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு வீக் பேஸ் தான். இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம்? கேபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of -3 விட நமக்கு வந்து ஸ்மாலாக வந்து இருக்குது. அப்போ 10 to the power of -3 விட ஸ்மாலாக இருந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் ரியாக்டன்ட் தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதாவது அதோட டிசோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆல்ஃபா வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து ஃபார்முலா நமக்கு வந்து எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா 0.02 alpha square which is equal to 5.4 into 10 to the power of -4. Is it correct? அப்போ what is the alpha power 2? அப்போ alpha square which is equal to 5.4 into 10 to the power of -4 divided by நமக்கு என்ன வரும்னா 0.02 வந்து வரும். அப்போ 5.4 divided by 0.02 நமக்கு என்ன வரும்னா 270 வந்து வருது. ஓகே, அப்போ 270 into 10 to the power of -4. அப்போ நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 270 into 10 to the power of -4. அப்போ ரூட் ஆஃப் 270 நமக்கு என்ன வருது? root of 270 which is equal to 16 point என்ன வந்து பார்த்தீங்கன்னா 16.43
into 10 to the power of minus 2. அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் 0.1643 வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 0.16.43 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், டைமெத்தில் அமீனை தண்ணியில் வந்து வாட்டரில் போடுறோம். அப்போ வாட்டரில் போடும்போது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டா அதில் வந்து 0.1 0.6 மாலிகுல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். மீதிலாம் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாமல் அப்படியே டைமெத்தில் அமீனா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து உள்ள வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். டைமெத்தில் அமீன் நமக்கு இருக்கும். இது வந்து டைமெத்தில் அப்புறம் பார்த்தா அமீன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து உள்ளே என்ன பண்ணுறீங்க, வாட்டர் வந்து ஆட் பண்ணுறீங்க. அப்போ வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா CH3 twice NH2 நமக்கு என்னன்னா இங்கே வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறும். NH2 நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறும். ப்ளஸ் நமக்கு என்னன்னா OH மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து 0.1 மோல் சோடியம் ஹைட்ராக்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ சோடியம் ஹைட்ராக்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து Na ப்ளஸ்ஸாக வந்து மாறும். ப்ளஸ் நமக்கு என்ன OH மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்போ நீங்கள் வாட்டரில் போட்டோன்னே இது வந்து கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். இங்கே ஒரு 10 மாலிகுல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் 10 மாலிகுலுமே நமக்கு என்ன ஆகிடும், 10 Na ப்ளஸ் ஆகும், 10 OH மைனஸாகவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும் இல்லையா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இது வந்து 0.1 மோல் வந்து எடுத்துருக்காங்க. அப்போ 0.1 மோல் எடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்டரில் போட்டோன்னே இதுவும் 0.1 மோல் வந்து ஆகிடும், இதுவும் நமக்கு வந்து 0.1 மோல் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு சொல்யூஷன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிசோஷன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, தட் இஸ் கால்டு காமன் அயன் எஃபெக்ட். அதாவது இந்த ஈக்குவேஷன்லேயும் OH மைனஸ் வந்து வருது, இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து OH மைனஸ் வந்து வருது. அப்போ ரெண்டு மாலிகுலுமே சேம் அயான் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் காமன் அயன் எஃபெக்ட். அப்போ காமன் அயன் எஃபெக்டால் நமக்கு என்ன பண்ணால் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். நமக்கு ஏற்கனவே டிசோஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.16 தான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் உள்ளே போட்டதுனால அதை விட நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்து குறையும். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறாது. ஓகேவா? நீங்கள் ஆசிட் ஆட் பண்ணாலும் சரி, பேஸ் ஆட் பண்ணாலும் சரி, கேபியோட வேல்யூ நமக்கு வந்து மாற போகிறது கிடையாது. அப்போ கேபி வந்து என்ன வருது, இப்போ 5.4 × 10 to the power of -4 வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்டு பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ வரும், CH3 twice NH2 plus இருக்கு இல்லையா, NH2 plus இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து C ஆல்ஃபா தான் வரும். ஓகே, அப்போ நம்ம இனிஷியல் நம்ம எடுத்துருக்கோம் 0.02 எடுத்துருக்கோம். அப்போ டிசோசியேட் ஆகும்போது இது C ஆல்ஃபா டிசோசியேட் ஆகும், இது வந்து C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆகும், இது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆகும். மிஸ் கரெக்ட்? அப்போ வந்து அமோனியம் சால்ட்டோட நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோனா C ஆல்ஃபா தான். அப்போ OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ வரும், OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் C ஆல்ஃபா வந்து வரும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மோல் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ ப்ளஸ் 0.1 மோல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ 0.1 கம்பேர் பண்ணும்போது இந்த C ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து 0.1 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்படி 0.1 எடுக்கிறனால நமக்கு வந்து வேல்யூ நமக்கு வந்து மாற போகிறது கிடையாது. அப்புறம் அமீன் டைஅமீனோட நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு, NH. அப்போ டைஅமீனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ வரும்னா 0.02 மைனஸ் வந்து என்னன்னா C ஆல்ஃபா. அப்போ 0.02 கம்பேர் பண்ணும்போது C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0.02 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு எல்லா கான்சன்ட்ரேஷனும் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் KB கண்டுபிடிங்க. KB which is equal to ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ C ஆல்ஃபா இன்ட்டு நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1, OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னது 0.1 டிவைட் பை அமீனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 0.02. இஸ் இட் கரெக்ட்? அப்போ கேபியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது 5.4 இன்ட்டு 10 to the power of -4. இங்கே நமக்கு வந்து சியோட வேல்யூ என்னது 0.02. என்ன பண்ணால் அமீன் நமக்கு எடுத்துக்கிறாங்க கான்சன்ட்ரேஷன் 0.02 தான் இல்லையா? அப்போ சி வந்து நமக்கு என்னது 0.02, ஆல்ஃபா வந்து நமக்கு தெரியாது, அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு நமக்கு என்ன 0.1 டிவைட் பை 0.02. இஸ் இட் கரெக்ட்? அப்புறம் இன்னொரு ஸ்டெப் வந்து நான் எழுதிக்கிறேன். 5.4 × 10 to the power of -4 which is equal to 0.02வையும் 0.02 × 0.1 நமக்கு என்ன வருது 2 × 10 to the power of -3 வந்து வருது. 2 × 10 to the power of -3 ஆல்ஃபா டிவைட் பை 2 × 10 to the power of -2. ஓகே, அப்போ நமக்கு என்னென்ன இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ which is ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா which is equal to 5.4 × 10 to the power of -4. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த -2 வந்து மேலே போகும்போது நமக்கு என்னென்னா
ப்ளஸ் டூவாக வந்து நமக்கு வந்து மாறும் இல்லையா? அப்போ 10 to the power of -1 வந்து மாறும். அப்போ டிவைட் பை நமக்கு என்ன 0.1 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 0.1 என்ன அர்த்தம் 1/10. அப்போ மேலே நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5.4 into 10 to the power of -3 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே சரி கரெக்ட். அப்போ இதான் நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. அப்போ 10 to the power of -3 அப்படின்னா 0.0054 வந்து நமக்கு வந்து வருது. போன கேஸில் நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 0.16 வந்து வந்துச்சு. இப்போ நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறதுனால அந்த டிசோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைம்ஸ் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிடுது இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் அயன் எஃபெக்ட். அப்போ ஒரு ஒரு மாலிகுல் வந்து இருக்குது. அந்த மாலிகுல் வந்து OH மைனஸோ இல்லை H ப்ளஸோ டொனேட் பண்ணுது. அதே மாதிரி H ப்ளஸோ OH மைனஸோ நம்ம டொனேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை உள்ள ஆட் பண்ணீங்கன்னா அதோட டிசோஷன் வீக் எலக்ட்ரோலைட் டிசோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப குறையும். ஸோ திஸ் இஸ் கால்டு பார்த்தீங்கன்னா காமன் அயன் எஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்? சி ஆல்ஃபா நம்ம எங்கே எடுக்கிறோம்? அப்புறம் OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எங்கே வந்து 0.1 வந்து எடுக்கிறோம்? எங்கே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம்? எங்கே வந்து அப்ராக்சிமேஷன் எடுக்கணும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே.